வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் இரு குழந்தைகளின் சடலம் மிதந்து வந்த காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகள் இறந்தது எப்படி? குழந்தைகளின் உடல்களை ஆற்றில் வீசியது யார்? கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் இன்று காலை 2 பச்சிளம் பெண் குழந்தைகளின் உடல்கள் மிதந்து வந்தன. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுக்க அவர்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுத்தனர். கடலூர் தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் இறங்கி இரு குழந்தைகளின் உடல்களையும் மீட்டு போலீசில் ஒப்படைக்க அவர்கள் விசாரணையில் இறங்கினர். குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டிருக்கலாம் என்றே அனைவரும் நினைத்திருந்தனர். ஆனால் போலீசாரின் விசாரணையில் கிடைத்த தகவல்கள் அனைவரையும் மிகுந்த சோகத்திற்கு உள்ளாக்கிவிட்டது. மீட்கப்பட்ட இரு குழந்தைகளின் கைகளிலும் அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்ததற்கான டோக்கன் கட்டப்பட்டிருந்தது. அதை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் கடலூர் மாவட்டம் மேல் மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரின் குழந்தைகள்தான் இது என்பது தெரிய வந்தது. கடலூர் மாவட்டம் மேல் மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பிரபாகரன், ஜெயப்பிரியா தம்பதி. குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாகவே ஜெயப்பிரியாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் அவரை கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருந்தனர். கடந்த 14ஆம் தேதி ஜெயப்பிரியாவுக்கு குறை பிரசவத்தில் 2 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன. குறை பிரசவத்தில் பிறந்த இரு குழந்தைகளின் உடல்நிலையும் மோசமாக இருந்ததால் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தன. ஆனால் 15ஆம் தேதி காலையில் இரு குழந்தைகளும் அடுத்தடுத்து பரிதாபமாக இறந்துவிட்டன. அதே நேரத்தில் தாய் ஜெயப்பிரியாவின் உடல்நிலையும் மோசமான நிலைக்கு சென்றது. ஜெயப்பிரியாவுக்கு மேல் சிகிச்சை அளிக்க ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். அதே நேரத்தில் இறந்த இரு குழந்தைகளின் உடல்களையும் பிரபாகரனிடம் மருத்துவர்கள் ஒப்படைத்துள்ளனர். ஒரு கையில் பச்சிளம் குழந்தைகளின் உடல்கள், மற்றொரு புறம் உயிருக்கு போராடும் மனைவியுடன் வேதனையின் உச்சத்தில் இருந்துள்ளார் பிரபாகரன். மனைவியை புதுச்சேரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பிரபாகர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் தென்பெண்ணை ஆற்றில் இரு குழந்தைகளின் உடல்களையும் வீசிவிட்டார். இவ்வாறு ஆற்றில் வீசப்பட்ட குழந்தைகளின் உடல்கள்தான் மிதந்து வந்து அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்து விட்டன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள பிரபாகரனிடம் இதுகுறித்து கடலூர் போலீசார் தொலைபேசி மூலம் விசாரித்து வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் இறந்துவிட்டால் அந்த குழந்தைகளை முறையாக அடக்கம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறார்களா? அவர்களின் மனநிலையை அறிந்து குழந்தையின் உடலை ஒப்படைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.